அருள் ஒளி இணையதளம் வழங்கும் வாரம் ஓர் அலசல் 23 பங்குனி உலக காச நோயாளர் தினம். வானொலிக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். வாரம் ஓர் அலசல். உலக காசநோய் தினம். சுகம் தாரும் தேவா, தேசத்தில் சுகம் தாருமே, இந்த ஜனங்களை குணமாக்குமே. சுகம் தாரும் தேவா. உலக காசநோய் தினம் இந்த உலகில் மிக நீண்ட காலமாக மனித இனத்தை வாட்டி வதைத்து வரும் நோய்களில் மிக முக்கியமானது காச நோயாகும். இது ஒரு நபரை அமைதியாக தாக்கி அவரது உடல் நலனை சீர்குலைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த தனி மனிதனுக்கும் அவரது குடும்பத்திற்கும் பெரும் வறுமையையும் சமூக புறக்கணிப்பையும் தீராத பயத்தையும் பரிசாக கொண்டு வருகிறது. இன்றும் ஒரு பெரும் சவாலாக தொடரும் இந்நோய் குறித்த புரிதலை நாம் வளர்த்துக் கொள்வது காலத்தின் கட்டாயமாகும். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 24 உலக காசநோய் தினமாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்நோய் எவ்வாறு பரவுகிறது, இதன் அறிகுறிகள் என்ன மற்றும் இதனை தடுக்கும் முறைகள் எவை என்பது குறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். காச நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து முறையான சிகிச்சையை பெற்றால் அதனை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை சமூகத்தில் விதைக்க இந்நாள் ஒரு முக்கிய களமாக பயன்படுகிறது. காசநோய் என்பது வெறும் ஒரு உடல்நல பாதிப்பு மட்டுமல்ல, அது ஒரு சமூக பிரச்சனையும் கூட. இதை குறித்த விழிப்புணர்வு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நவீன சிகிச்சை முறைகள் மற்றும் முறையான தடுப்பு மருந்துகள் பற்றி சாமானிய மக்களுக்கும் அறிவிப்பதே இந்நாளின் முக்கிய பணியாகும். நாம் அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு முறையான மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றினால் இந்த அமைதியாக தாக்கும் நோயிலிருந்து மனித குலத்தை பாதுகாத்து காசநோய் இல்லாத உலகை படைக்க முடியும். காசநோய் தினத்தை கடைபிடிப்பதற்கு மார்ச் 24 தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு ஒரு மிக முக்கியமான மருத்துவ கண்டுபிடிப்பு பின்னணியாக உள்ளது. 1882 மார்ச் 24 அன்றுதான் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற மருத்துவரான டாக்டர் ராபர்ட் கோச் காச நோயை உண்டாக்கும் நுண்கிருமியான மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவை கண்டுபிடித்து உலகிற்கு அறிவித்தார். அதுவரை குணப்படுத்த முடியாத மர்மமான நோயாக கருதப்பட்ட காச நோயை கண்டறியவும் அதற்கான சிகிச்சைகளை உருவாக்கவும் இந்த கண்டுபிடிப்பு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. டாக்டர் ராபர்ட் கோச்சின் இந்த மகத்தான சாதனையை நினைவு கூறும் வகையிலும் காச நோய் ஒழிப்பு பணிகளை துரிதப்படுத்தவும் மார்ச் 24 உலக காசநோய் தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. காசநோய் என்பது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு பாக்டீரியா தொற்று நோயாகும். இது ஒரு தொற்று நோயாக இருந்தாலும் முன்கூட்டியே கண்டறிந்தால் முறையான மருத்துவ சிகிச்சையின் மூலம் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒன்றே என்பதை இந்நாள் நமக்கு உணர்த்துகிறது. காசநோய் பொதுவாக நுரையீரலை தாக்கும் என்றாலும் அது உடலின் மற்ற பாகங்களையும் பாதிக்கும் தன்மை கொண்டது. சில நேரங்களில் இந்த பாக்டீரியா தொற்று மூளை, எலும்புகள், சிறுநீரகம் மற்றும் நிணநீர் முடிச்சுகள் போன்றவற்றை பாதித்து தீவிரமான உடல்நல சிக்கல்களை உண்டாக்கக்கூடும். எனவே இந்நோயின் தன்மையை புரிந்து கொண்டு தகுந்த நேரத்தில் மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வது நமது உடல் நலத்தை பாதுகாப்பதற்கான முதல் அடியாகும். காசநோய் பரவும் விதம், அதன் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்த உங்கள் குறிப்புகளை திருத்தி 3 பத்திகளாக கீழே வழங்குகிறேன். காசநோய் என்பது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு காற்றின் மூலமாகவே பரவுகிறது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர் இரும்பும் போதோ, தும்பும் போதோ அல்லது பேசும் போதோ
காற்றில் வெளியேறும் மிகச்சிறிய நீர்த்துளிகள் வழியாக இந்த பாக்டீரியாக்கள் மற்றவர்களுக்கு பரவுகின்றன. இருப்பினும் இந்நோய் குறித்து மக்களிடையே சில தவறான கருத்துக்கள் உள்ளன. காச நோயானது கைக்குலுக்கலாலோ, துணிகளை பகிர்ந்து கொள்வதாலோ அல்லது உணவு பகிர்வின் மூலமாகவோ ஒருபோதும் பரவாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்நோயை கண்டறிய சில பொதுவான அறிகுறிகளை கவனிப்பது அவசியமாகும். 2 வாரங்களுக்கு மேலாக தொடரும் இருமல், மாலை நேரங்களில் வரும் காய்ச்சல், இரவில் அதிகமாக வியர்த்தல், திடீர் உடல் எடை குறைவு மற்றும் சளியுடன் ரத்தம் கலந்து வெளியேறுதல் போன்றவை காச நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். இத்தகைய அறிகுறிகள் தென்பட்டால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நோய் தீவிரமடைவதை தடுக்க உதவும். ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் காச நோயை முறையான மருத்துவ சிகிச்சையின் மூலம் 100% முழுமையாக குணப்படுத்த முடியும். அரசு மருத்துவமனைகளில் காச நோய்க்கான பரிசோதனைகளும் டாட்ஸ் எனப்படும் நேரடி கண்காணிப்பு சிகிச்சை முறையின் கீழ் மருந்துகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. காச நோய் சிகிச்சையில் மிக முக்கியமான விஷயம் மருத்துவர் பரிந்துரைக்கும் கால அளவு வரை மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்வதாகும். சிகிச்சையை பாதியில் நிறுத்தினால் பாக்டீரியாக்கள் மருந்துக்கு கட்டுப்படாத மருந்து எதிர்ப்பு திறன் கொண்ட காச நோயாக மாறிவிடும். இது சிகிச்சையை மேலும் கடினமாக்கும் என்பதால் நோயை முழுமையாக வேறறுக்க முழு காலமும் மருந்துகளை எடுப்பது வாழ்வாதாரத்திற்கு மிக அவசியமாகும். காசநோய் என்பது ஒரு சாபமோ அவமானமோ அல்லது பாவத்தின் விளைவோ அல்ல. அது ஒரு சாதாரணமான, அதே சமயம் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும். இன்றும் காச நோயாளிகள் சமுதாயத்தில் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் சமூக புறக்கணிப்பு. இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தாமல் அவர்களுக்கு தேவையான அன்பையும் மனதிடத்தையும் வழங்குவது அவர்கள் விரைந்து குணமடைய உதவும். காசநோய் குறித்த தவறான பயத்தை நீக்கி நோயாளிகளை தார்மீக ரீதியாக உற்சாகப்படுத்துவது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். உலக அளவில் காசநோய் பாதிப்பு இன்றும் ஒரு பெரும் சவாலாக இருந்தாலும் அதனை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் உலக நாடுகள் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. பல்வேறு நாடுகளின் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டங்களின் கீழ் நவீன பரிசோதனைகள் மற்றும் உயர்தர மருந்துகள் சாமானிய மக்களுக்கும் இலவசமாக கிடைக்கின்றன. வரும் ஆண்டுகளில் உலகை காசநோய் இல்லாத இடமாக மாற்றும் இலக்கை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். அரசின் இத்தகைய தீவிரமான செயல்பாடுகளுக்கு மக்களாகிய நமது ஒத்துழைப்பும் முறையான விழிப்புணர்வும் இணையும் போது இந்த இலக்கை எளிதில் அடைய முடியும். காசநோயை தடுக்க முறையான வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் அவசியமானவை. வீடுகளில் போதிய காற்றோட்டம் இருப்பதை உறுதி செய்தல், இரும்பும் போதும் தும்பும் போதும் வாயை மூடிக்கொள்ளும் இரும்பல் மரியாதை மற்றும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சத்தான உணவுகளை உட்கொள்வது போன்றவை மிக சிறந்த தடுப்பு வழிகளாகும். குறிப்பாக குழந்தைகளுக்கு வழங்கப்படும் BCG தடுப்பூசி அவர்களுக்கு பெரும் பாதுகாப்பை அளிக்கிறது. வறுமை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற காரணிகளால் இன்றும் இந்நோய் பரவி வருவதால் விழிப்புணர்வே சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். காசநோய் இல்லாத உலகம் என்பது வெறும் கனவு அல்ல. அது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நிஜமாக்கக்கூடிய ஒரு இலக்கு. ஒவ்வொரு தனி மனிதனின் விழிப்புணர்வும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சமூகம் வழங்கும் மன ரீதியான ஆதரவும் இணையும் போது காசநோய் இல்லாத ஆரோக்கியமான சமூகம் நிச்சயமாக உருவாகும். காசநோயை வேறறுப்போம், ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்வோம் என்ற உறுதியுடன் இந்நாளில் நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நன்றி. உம்மை அன்று யாரிடம் நான் சொல்வேன்? உம்மை போல தெய்வம் இல்லையே. உம்மை அன்று யாரிடம் நான் சொல்வேன்? உம்மை போல தெய்வம் இல்லையே. உன்னதரே உந்தன் பாதத்தில் உலமாற நெஞ்சி கேட்கின்றே.
உன்னதரே உந்தன் பாதத்தில் உலமாற கெஞ்சி கேட்கின்றே. சுகம் தாரும் தேவா, தேசத்தில் சுகம் தாருமே. இந்த ஜனங்களை குணமாக்குமே. சுகம் தாரும் தேவா, தேசத்தில் சுகம் தாருமே. இந்த ஜனங்களை குணமாக்குமே. அப்பா என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கின்றேன். அப்பா என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கின்றேன். ஆண்டவரே என்று சொல்லி முழங்காலில் நிற்கின்றேன். ஆண்டவரே என்று சொல்லி முழங்காலில் நிற்கின்றேன். நேயர்களே, உலக காசநோய் தினம் என்ற தலைப்பில் இன்றைய நாள் வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. இதுவரையும் நீங்கள் கேட்டது வாரம் ஓர் அலசல். உலக காச நோயாளர் தினம் குறித்த வாரம் ஓர் அலசலை நீங்கள் செவியுற்றீர்கள். வானொலிக்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பேஸ் அலை தாஸ்.